ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாக்கியனது தங்கமேலுக்கு சில பல ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, உன் புருஷன் சம்பளத்தை எப்படியா உன் கைக்கு வரவேன்னு. அதுக்கு தங்கமேலே இன்னைக்கு முயற்சி பண்றாங்க. நைஸா சரவண்ட போய் பேச்சு கொடுப்பாங்க. மாமா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, மாமாவோட பிறந்தநாளுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம். அங்கே எல்லா செலவையும் ராஜி மீனாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. என்கிட்ட காசு இல்லாதனால எதுக்குமே என்னால் காசு கொடுக்க முடியல. ஒரு மாதிரி அவமானமா இருந்துச்சு மாமா. இந்த பிளானே என்னோட தான். அப்போ நான் தானே எல்லா செலவையும் முன்னாடி இருந்து எடுத்து செய்யணும். ஆனால் என்ன பண்ணுறது, என்கிட்ட தான் சுத்தமாக காசு இல்லையன்ற மாதிரி புலம்புறாங்க. லாஸ்ட்டாக சரவணன்ட்ட, மாமா உங்கள் சம்பள பணத்துலேருந்து மாதம் என் செலவுக்குன்னு கொஞ்சம் காசு தரீங்களான்னு கேட்பாங்க. அதை கேட்டோன்னு சரவணுக்கு ஷாக் ஆகுது. அது எப்படி மயிலுன்னு சொல்லிட்டு தயங்குறாரு. இன்னொரு பக்கம் மயிலும் கெஞ்சுறாங்க. கடைசியாக சரவணனே ஒரு ஐடியா கொடுப்பாரு. மயில், பேசாமல் நீயும் மீனா மாதிரி வேலைக்கு போவேன். நீ நல்லா படிச்சிருக்க, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்படி வேலைக்கு போனோன்னா உன் கையிலையும் காசு நிற்கும். உன் இஷ்டப்பட்டு நீ செலவு பண்ணிக்கலான்றாரு. அதை கேட்டோன்னு மயிலுக்கு இப்போ ஷாக் ஆகுது. அது எப்படி மாமா ராஜி வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுக்கே மாமா திட்டினாரு, என்னை மட்டும் விடுவாரான்னு கேட்பாங்க. ஆனால் சரவணன் வந்து, இங்கே பாரு, அது வேற இது வேற, நீ தான் படிச்சு முடிச்சிட்டல்ல, அதனால வேலைக்கு போனா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு, நீ வேலைக்கு போன்னு சொல்றாரு. அதுக்கு மயிலு சமாளிப்பாங்க. மாமா எனக்கு வேலைக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை மாமா, வீட்டுல இருந்து வீட்டை பார்த்துக்க தான் பிடிக்குன்றாங்க. சரவணும், சரி மயிலு உன் இஷ்டம், ஆனா ஏதாவது செலவுக்கு தேவைப்படுச்சுன்னா அம்மாட்ட கேளு, அம்மா பார்த்துப்பாங்க, என்னால தனியாலாம் காசு தர முடியாதுன்றாரு. அதை கேட்டோம் மயிலுக்கு செம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் காந்திமதி வீட்டை தான் கட்டுறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வரப்போறாங்கன்றதுக்காக சக்திவேல் கொஞ்சம் பரபரப்பா இருக்காரு. எல்லா ஏற்பாடும் கரெக்டா நடக்கணும்னு சொல்றாரு. ஆனா வடிவு வந்து உடம்பு சரியில்லைன்னு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சக்திவேல் கடுப்பாது. அன்னைக்கு என் மேல கோவம், அதனாலதான் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க, வேணுக்குனே தான் இதெல்லாம் பண்றாங்க, குமாருக்கு நல்லது நடக்குது, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு. அதை கேட்டு காந்திமதி கோவப்படுறாங்க. டே சத்தி, என்னடா பேச்சுது, முத்து நீயும் பார்த்துட்டு இருக்க, அவனை கண்டிக்க மாட்டியான்றாங்க. ஆனா முத்துவேல் அப்போதைக்கு கோவப்பட மாட்டாரு. ஆனா சத்தியவேலை தனியா கூட்டு போய் பேசுறாரு. இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை, குமாருக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே, அது என் பொறுப்பு, என்னதான் இருந்தாலும் வடிவும் அண்ணி, அவட்ட கொஞ்சம் பார்த்து பேசுன்ற மாதிரி மிரட்டுறாரு. சத்தியவேலுக்கு லைட்டா காண்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி வந்து கோமதியிட்ட கேட்குறாங்க, அத்தை டியூஷன் விஷயமா மாமாட்ட பேசிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு கோமதி கொஞ்சம் அசால்ட்டாக தான் பதில் சொல்கிறாங்க. என்னால் எப்படி உங்கள் மாமாட்ட பேச முடியும், அவர் ரொம்ப கோவப்படுவார், பேசாமல் அந்த விஷயத்தை நீ மறந்துடுன்றாங்க. இதை கேட்டால் ராஜிக்கு செம டென்ஷன் ஆகுது. அத்தை அன்னைக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கல்ல, இப்போ மாற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புத்த, அப்போ என்னை சமாளிக்கிறதுக்கு தான் அன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்களா, நான் இதை சும்மா விட மாட்டேன், இப்போயே எங்கள் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன்றாங்க. இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது மயிலு இடையில வந்திருப்பாங்க. அவங்களும் நிறைய சந்தேக கேள்விலாம் கேட்பாங்க. அதுக்கு ராஜி வந்து, அக்கா என் பின்னாடியே வாங்க, இப்போ நடக்க போகிற பிரச்சனையில் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோமதிக்கெலாம் ஷாக் ஆகுது. ராஜி, வேணாம் ராஜி, சொன்னா கேளு, கொஞ்சம் நில்லுன்றாங்க. ஆனால் ராஜி கேட்க மாட்டாங்க. வேகமாக அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த டைம் பார்த்தா கரெக்டாக பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. அவங்க கார் வந்து ராஜி மேலே இடிக்கிற மாதிரி வந்து நிற்கும். அதை பார்த்தா எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. கரெக்டாக பாண்டியனும் வந்திருப்பாரு. யார் அது ஒழுங்காக கார் ஓட்ட மாட்டியான்னு சொல்லி கோவப்படுவாரு. கடைசியாக பார்த்தா பாண்டியனுக்கு தெரிஞ்சாலே அவங்களும் விஷயத்த சொல்கிறாங்க. உன் மச்சான் பையனை தான் என் பொண்ணுக்கு சம்மந்தம் பேச வந்திருக்கோம், பையன் எப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சக்திவேலும் வெளியே வர்றாரு. வந்தவர் சும்மா இல்லாமல் பாண்டியனை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசுகிறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, சக்திவேல் கொஞ்சம் அதிகமாகவே வார்த்தை விடுவார். ராஜியை பற்றி தப்பாக பேசுவார். அதுக்கப்புறம் கோமதி எல்லாத்தையும் திட்டுவார். இதெல்லாம் பார்த்த ராஜிக்கு செம கடுப்பாகும். கோவத்தில் உங்கள் பையன் மட்டும் யோக்கியமான்னு சொல்லிட்டு குமார் வந்து ராஜியும் மீனாவையும் கடத்தி வச்சிருந்தாருல, அந்த விஷயத்த போட்டு விட்டுறாங்க. அதை கேட்ட பாண்டியன் டென்ஷன் ஆகி குமாரை போட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். லாஸ்ட்டாக இந்த பிரச்சனைனால சக்திவேல் முத்துவேலுக்கு இடையில சின்னதாக மனஸ்தாபம் வரப்போகுது. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே ஒன்று சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.